ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எப்போவுமே நாங்கள் வந்து ஷூட் வந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் அப்படி சொல்லவா வேண்டாம். நம்ம எந்த வருஷம் போனோம் பெரிய ஹோட்டலுக்கு? நம்மளே எவனாவது கூட தொத்திக்கிட்டு வாழ்வோம். சரி, ஓகே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெங்களூரில் ப்ளூம் வந்திருக்கோம். ஸோ அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுற்றி காட்ட போகிறேன். எங்களுக்கு வந்து 507 அப்படிங்கிற இந்த ரூம் தான் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கிற பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்ரெட்டா ஒரு இது வேற வச்சிருக்காது. என்ன ப்ரோ சீக்ரெட்டானா எப்படி சொல்றது? சீக்ரெட்டா நீ 4 கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வச்சிருக்க. அப்படி இல்லை, அது உனக்கு தெரியுமா? இப்படிலாம் சொல்லாதீங்க. நிஜம் நினைச்சிட்டு வந்து நீ கட்ட போடுவா பயம். திறந்து உள்ள போறோம். ப்ரோ திறக்க மாட்டேங்கி கைஸ். நான் சொன்னேன் கைஸ் அந்த இதை வெளியே எடுக்கணும்னு, இவர் மறந்துட்டாரு கைஸ். இந்த ப்ரோ தான் நம்ம ஹெல்ப் பண்ண போறாரு. இவர் தான் ஆரம்பமே தடங்கள். என்ன பண்றது? தேங்க்யூ ப்ரோ. இது வந்து தப்பு என் மேல இல்லை, ஓ மேல. நான் வெளியே எடுப்பேன் வீடு. ஓகே ஓகே, பேக் டு தி வீடு. இதையும் போட்டுரு. என்கிட்ட அப்படி அச்சீவ் போட. ஓகே கைஸ், அப்படியே பக்கத்தில் வாங்க. இந்த ரெகுலராக நாங்கள் வருவோம், இந்த டைம் கொஞ்சம் மறந்துட்டோம் கைஸ். ஃபர்ஸ்ட் அப்படி இப்படி வரும். கிச்சன்லேருந்து ஆரம்பிப்போம். கிச்சன் வந்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஓவன் இருக்கு, வாஷ் பேஷன் இருக்கு, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். காஃபி போடுறது, கரெக்டா சுடுதண்ணி வைக்கிறது. ஃபேஸ் தெரியுதா? தெரியுது கைஸ். உள்ள 2 ஸ்ப்ரைட்டு, ஒரு ஸ்ப்ரைட்டு ஒரு கோக் கொடுத்துருக்காங்க. ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர் கனெக்டிங் டோர் இஸ் க்ளோஸ்டு ஃப்ரம் போத் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ மாதிரி டிப்ரெஸ்ஸான ஆளு தூக்கு மாடி தொங்கிட்டாங்கன்னா உள்ள திறக்க முடியாதுல்ல. நான் சாக போறேன்னா அதை ஆட் பண்ணி வச்சுட்டு சுற்றுவாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி டைமில். ஆனால் அந்த சைடு ரூமும் இருக்கு. இங்கே வந்து டிவி இருக்குது. உள்ள பெட்ரூம்ல டிவி கொடுத்துருக்காங்க. இங்கே சோஃபா அதெல்லாம் இருக்குது. தென் நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம். இங்கே ஒரு டிவி இருக்குது. தென் அதுக்கப்புறம் ப்ரோ இங்கேயும் இருக்குது பாருங்க ப்ரோ. ஓப்பன் தான். விழுந்து சாகனா கண்டிப்பாக சாகலாம். உள்ள போட்டுறாதீங்க ப்ரோ. ஸ்விம்மிங் பூல குச்சா ஒன்றும் ஆகாது ப்ரோ. நிஜமா நிஜமா ஒன்றா. கைஸ், உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸான ஏரியா இருக்குது. ஸ்பெஷலான ஏரியா. டவல்லாம் கொடுத்துருக்கானுங்க. உங்கள் ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. கண்ணாடி இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த கண்ணாடியை. ப்ரோ ஜூம் ப்ரோ. இது சிறுசா தெரியுதா? இது பெருசா தெரியுது பாருங்க. எது வேணாலும் அப்போ எதோ பெருசா தெரியும். அப்படியே கோல்கேட் கொடுத்துருக்கானுங்க சின்னதா. டூத்ப்ரஷ் ஒன் டே யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சீப் இருக்கு ப்ரோ. ப்ரோ மாய்ஸ்சரைசர் இருக்கு ப்ரோ. மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவீங்களா? இங்கேயும் ஃபோன் வச்சுருக்காங்க பாருங்க, மாட்டிக்கிட்டா கால் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது. தென் அதுக்கப்புறம் அப்படி குளிக்க குளிக்கதான் பார்த்துக்கலாம். தெரியலையா? நான் தெரியுது ப்ரோ. தண்ணி அடைச்சிருப்பாங்க வருதா. அருமையாக இருக்கு ப்ரோ. இதெல்லாம் குளிக்க செம்மையாக இருக்கும் தெரியுமா? கப்பல்லாம் வந்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கலாம். வேறு முக்கியமான இடத்துக்கு இப்போ தான் போக போகிறோம். அப்படியே இங்கே வந்து இதை அப்படி பிடிச்சி அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு இது இருக்கும். என்னது ப்ரோ ஓடிச்சு? எதையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி. அப்படி வாங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து விழுந்தா ஆள் டெத்து. வாங்க ப்ரோ, அப்படியே காட்டுங்க ப்ரோ எல்லாத்தையும். இப்போ போயிட்டு ஸ்விம்மிங் பூலை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டியை காட்டுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 8000 ரூபா வாங்கிட்டாங்களே கைஸ். 8000 ரூபா வாங்கிட்டாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஓகே தான். ஆர்டிஸ்ட் சொல்கிற மாதிரி நம்ம பணக்காரன் ஆகிட்டா இது நமக்கு சீப்பாயிரும். பணம் இல்லைன்னா தான் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது கைஸ். நைட்லாம் தூக்கம் வரல. என்ன இது 8000 ரூபா கொடுத்து இந்த ஏசியில் படுக்கணும், வீட்டிலே படுத்துக்கலாம். மெசேஜ் வந்தால் தூக்கம் வராது. ஓகே, நீங்கள் பேசிகிட்டு இருங்க. அப்படியே போயிட்டு ஸ்விம்மிங் பூலையும் ஜிம்மையும் மட்டும் காட்டுறேன். நேற்று ஒர்க் அவுட் பண்ண ஜிம்மை ஆக்சுவலாக மொபைலில் காட்டியிருப்பேன். இருந்தாலும் அகெயின் ஒரு டைம் காட்டுறேன். வாங்க போகலாம். நிவேத் ப்ரோ என்னைய விட சூப்பராக கேமரா பண்ணுறாரு. இப்போ நான் நிவேத் ப்ரோ யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கைஸ். ஆக்சுவலாக ஃபுட் காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லியிருந்தாங்க. எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? 10 மணிக்குள்ளே அட்லீஸ்ட் எங்கள் 10:30க்காவது வந்திருக்கணும். இப்போ மணி 10:30 ஆயிடுச்சு. அப்போ அதனால்
ஃபுட்டு எடுத்து வச்சிட்டாங்க. சூப்பர் ஃபுட்டு இருந்துச்சு. போய் காட்டியிருப்பேன், காட்ட முடியல. சரி ஓகே வாங்க போகலாம். ஜிம்மை காட்டுறேன். ஸோ நேற்று நைட்டே நான் காட்டியிருப்பேன், பட்டு இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் தம்பிள்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மொத்தமே 12.5 kg தம்பிள்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டேன். இன்றைக்கி எடுத்த வீடியோஸ்லாம் காப்பி பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் முடிஞ்சது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே போட்டுக்கிறதுக்கு ஒன்று தான் இருக்குது. உள்ளே பார்த்தோம் என்னென்னமோ வச்சுருக்காங்க, நிறைய சின்ன சின்ன திங்ஸ் இருக்குது. இதை போட்டுட்டு நடந்தால் நல்லாயிருக்கும். இப்போ போயிட்டு நானும் குரு ப்ரோவும் ஜிம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஜிம்முக்கு போகிறோம். பைசப்ஸ் பழைய மாதிரி கையை நல்லா வைக்கிறோம், பழைய மாதிரி மாறுறோம். ரொம்ப ஜிம் போகாமல் என்னோட உடம்பே போயிடுச்சு. திருப்பி கொண்டுறோம். மேகனா ஓகே கைஸ், ஜிம்முக்கு போகிறோம். ஒர்க் அவுட் பண்ணி கொளுத்துறோம். வாங்க ஜிம்மையும் ஸ்விம்மிங் பூலையும் காட்டுறேன் கீழே போய். ஆக்சுவலாக இதான் கைஸ் ஜிம்மு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, அங்கே ஒரு ஆல் மிஷின் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் இதில். தென் அதுக்கப்புறம் இங்கே 2 ட்ரெட்மில், தம்பிள் ரேக்கு, இவ்வளோ தான் மொத்தமே கேஜஸ். அப்புறம் ஒரு பவுன்சிங் பால் இருக்குது. அப்புறம் ஒரு பெஞ்சு, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்க்ளைன்லேருந்து நார்மல் பெஞ்ச் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆலின் ஒன் மாதிரி நிறைய இருக்குது. பேக்குக்கு, பைசப்ஸுக்கு இதுவும் வெயிட் க்ரூப் பண்ணிக்கலாம். இது வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் போட்டுக்கலாம் லைக் திஸ். இது ஜஸ்ட்டுக்கு இப்படி பண்ணால் இதுவே அப்படியே பின்னாடி நல்லா தள்ளி விட்டுட்டு இப்படி ஃப்ரண்ட்ல இருந்து இழுத்தோம் அப்படின்னா பேக்குக்கு வந்துடும். இது லெக் எக்ஸ்டென்ஷன் மிஷின். இதுக்கப்புறம் இது லாட்டுக்கு, இது பைசப்ஸுக்கு பண்ணிக்கலாம். அதை வச்சு ட்ரைசப்ஸ் பண்ணிக்கலாம், ட்ரைசப் பூஸ்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 16 அப்படின்னா 80 kg தான் இருக்குது மொத்த வெயிட். அப்புறம் இது ஒரு ஃபுல் பாடி ரன்னிங் மிஷின், லெக்குக்கு மட்டும் கார்டியோ மிஷின். இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாக கார்டியோ ஸ்டேஷன் தான் இருக்குது. தென் இதுக்கப்புறம் 2 ட்ரெட்மில் இருக்குது. டர்க்கி டவல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கிளம்புவோம். இந்த நைட்டே ஜிம் போய்ட்டோம், அதனால இன்னைக்கு ஜிம் போகிறதில்ல. ISO மட்டும் கம்மி பண்ணிடுங்க. முடிஞ்சது 12 மணி நைட்டு. அதெல்லாம் தெரியாது கைஸ். ஒயின் குடிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு என்ன ப்ரோ? ஒயின் ஒயிட் கலரில் இருக்குது. ஒயிட் கலரில் ஒயின் இருக்குமா? ஒயிட் கலரில் ஒயின் இருக்குமா? தொண்டை கவுது ப்ரோ. நான் என்ன ஒயின் குடிச்சிட்டு இருக்கேன் பார்க்க போறீங்களா? இப்போ பாருங்க, ஒயின் தான் ஊற்றி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். சதீஷ் ப்ரோ ஹாய் மட்டும் காட்டுங்க. மணி 11 ஆச்சு. இப்போதான் எழுந்தோம். குரு ப்ரோ இந்த பாத்ரூம் போயிட்டாரு. ரத்தீஷ் இங்கே தூங்கிட்டு இருக்கான். டே ரத்தீஷ், நேற்று தான் நானும் அவரும் முடிவு பண்ணோம், ஒரே ஏஜ் தானே வா போன்னு பேசுவோன்னு. ரத்தீஷ் இங்கே பாரியாயோ, டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. வா போன்னு பேசுகிறது திடீர்னு ஒரு நாள் ப்ரோன்னு பேசிட்டு. என்னடா பண்ணுற? டாலா வேணாம் ப்ரோ, வா போவே. ஓகே ஓகே போய் ஸ்விம்மிங் பூலை காட்டிட்டாரு என்னோட சப்ஸ்கிரைபர். ஓகே, இப்போ அப்படியே அதை ஓப்பன் பண்ணோம்னா இது நான் நேற்று நைட்டு காட்டினேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஃபுல்லாக செம்ம இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கண்டு தெரியல. இருங்க நான் பேக் கேமரா போட்டுறேன். இது பேர் லெமன் ட்ரீ. ஓகேங்களா, நாங்கள் இருக்கிறது பேர் ப்ளூம். இதுதான் வந்து லெமன் ட்ரீயோட ஹாஸ்டலி. எங்களுக்கு ரூம், நல்ல ரூம் தேவைப்பட்டுச்சு. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்காக. இல்லைன்னா இந்த மாதிரி ரூம்லாம் தங்க மாட்டோம். இந்த இப்போ உள்ளே இருந்தாங்களா அவங்களோட ரூம்லேயே தங்கிடுவோம். அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலை தான் போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதான் ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குது. நம்ம குளிச்சுக்கலாம், பட் நாங்கள் குளிக்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு டைமே இல்லை. நெக்ஸ்ட்டு மீட்டிங் கிளம்பணும், நெக்ஸ்ட்டு ஷூட் கிளம்பணும். அதனால் இது பண்ணல. ஜஸ்ட் ஒரு 10 minutes லைட்டாக ஷோ மட்டும் பண்ணிடுங்க ப்ரோ. ஓகே 15 minutes நம்ம மேலே போகணும், வெளியே போகணும். ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, சேஞ்ச் ரூம் இருக்குது. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் vlog அப்படி போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ரூம் தேடி அலைஞ்சிட்ருக்கோம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக. இவர் தான் ரத்தீஷ் ப்ரோ, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவர் தான் எல்லாமே எங்களுக்கு பெங்களூரில். சித்தப்பா இவர் இல்லாமல் நாங்கள் இல்லை. இவர் தான் வந்து ரூம் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, நைட் தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு. எல்லாம் உயிர் சாத தனுஷ் என் உயிர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் லேப்டாப்னு தெரிக்கும். எனக்கு ரத்தீஷ் தான் தெரிக்கும். நான் போட பார்க்குறீங்களா? வீடியோவே போட மாட்டேன் கைஸ். இப்போ போய் ரூம் தேடிட்டு இருக்கோம் நைட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. சொல்கிறது
வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ப்ரோ. இவர் தான் இங்கே பெங்களூர்லேயே பணக்காரரு. ஆனால் எங்ககிட்ட இவ்வளோ சாதாரணமாக இவரோட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே, இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே என்னது ப்ரோ? ரொம்ப சிம்பிளான ஆள். விஜய் சேதுபதி அவங்களுக்கு அடுத்து இவர் தான். கலாய்க்கிறீங்களா? 2 பேரும் டீம் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? இவரை பாருங்க. ஆக்சுவலாக இப்போ கூட எங்களுக்கு எல்லாமே ஃபுட்டு எல்லாமே இவர் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவரோட தயவுல தான் நாங்கள் பெங்களூர்ல இருந்துட்டு இருக்கோம். இவர் இல்லாமல் நாங்கள் இல்லை. ரத்தம் சதை நாடி எல்லாத்துலேயும் ஊறி போன ஒரு ஆள் வருது. ஓகே ப்ரோ, அவங்க சேனலை போடுறோம் இல்லையோ, என் சேனலை நான் போடுறேன். என் சேனலை 668 பேர் பார்ப்பாங்க ப்ரோ. 668 பேரை நிப்பாட்டி விடுங்க பாருங்க. இதில் எவ்வளோ பேர் நிற்பாங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஹோட்டல் ஃபுல்லாக ஆள் நிற்பாங்க. 668 பேர்னா ஈஸி நினச்சிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே கைஸ், ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நீ இருக்கீங்களா? நான் இருக்கேன், அதனால பார்ப்பீங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஜிம் பிளாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஊரில் கோயம்புத்தூரில் போயிட்டு போடுறோம். ஓகே, இன்னும் ஜிம்லாம் இருக்குது. அதை வந்து அவங்க எடுப்பாங்க. அதை நான் இடையில கிளிப் மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். குரு ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் வரும். ஓகேங்களா? ஓகே தானே ப்ரோ? ஓகே. ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் போகலாம்ல? தனியாகவே யார் கூட? ஒன்லி ஃபேன்ஸ். வேண்டாம், நான் யார் கூட ஒர்க் அவுட் பண்ணுறேன்? நீங்கள் என் கூட தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்போ அந்த வீடியோ வராது. இந்த நிலமையில நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அப்போலே கேட்டேன். அதனால் வீடியோ முடிச்சிடும் எல்லாமே காட்டிட்டு வந்துட்டேன். ஜிம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குது. இது அது ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த ஜிம்லேயும் ஒரு மாக்காம் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணான். ஆமாம், நான் தான் அது. அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி போட்டால் பிடிச்சிருக்கு எல்லாம் வேணும் போடுங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன அவங்க போட சொன்னால் போடுங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.